எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மோத்திச்சூட்டு லட்டு செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக அதை எப்படி செய்கிறோன்ட்டு பாருங்கள். அதுக்கு உள்ள ஜாமான்லாம் காமிக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கடல மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு ஏலக்காய் பவுட்ரு, முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் பவுடர் சேர்க்கணும், ஆரஞ்சு கலரு, அதை எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ அதெல்லாம் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்குறேன், சீனியும் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ செய்யக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள இதெல்லாம் காமிக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டு இந்த நட்ஸ் எல்லாம் இதில் பொரிச்சு எடுத்துக்கிட்டு இதில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு மாவை கரைச்சோம்னா எண்ணெய் காயங்காட்டிலையும் மாவை கரைச்சி போட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். முந்திரியெல்லாம் போட்டு வறுத்து இது மேலே வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வறுத்து போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். திராட்சை இல்லை எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காயங்காட்டிலையும் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை அப்படியே சலித்து எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சலிச்சுப்போம். இது சலிச்சு தான் செய்யணுமாம்மா? ஆமாம், அதில் ஏதாவது கப்பியெல்லாம் இருக்கும், சலிச்சுட்டா நல்லா வரும் சுத்தமாக. இந்த மாதிரி கப்பி இருக்காது. ஒரு சிட்டிகை பவுடர் சேர்த்து ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சமே ஒரு துளி சேர்த்தா போதும். இந்த மாவு எடுத்த கப்பால் ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இதை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இதேமாரி இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு அதில் போட்டு எடுத்து எண்ணெய் காஞ்சிட்டான்னு இந்தமாரி போட்ட உடனே மேலே எம்பி வரணும் டக்குன்னு. அதேமாரி வச்சுக்கணும். கழுவுனோன்னா ரொம்பவும் மொறுன்னு எடுக்கக்கூடாது. இதை போல் டக்குன்னு எடுத்துடணும்.
ரொம்ப மொறுமொறுன்னு வேக விடக்கூடாது. எல்லாத்தையும் பொறுத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டாங்க. இப்போ சீனி வந்து மாவு வந்து 1 கப்பு எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 1/2 கப்பு சீனி போட்டால் போதும். இந்த சீனியில் எறும்பு வராத இருக்கிறதுக்கு இதேமாரி கிராம்பு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதேமாரி கிராம்பை எடுத்து ஒரு 4-5 போட்டு வச்சோம்னா எறும்பு வராது. இப்போ ஜீராவை வச்சுப்போம். 1/2 கப்பு சீனி. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி அதுக்கு கொஞ்சம் பவுடர். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். இதை வந்து மிக்சியில் சேர்த்து லைட்டாக ஒரு இது ஒட்ட எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டி எல்லாத்தையுமே எடுத்து ஜீராவில் போட ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அடி லைட்டாக அடிச்சுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. இதை போல இருக்கணும். இந்த ஜீராவில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டு, ஏற்கனவே கொஞ்சம் சீனி போட்டு ஏலக்காவை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது பாகு பதம்லாம் வர தேவையில்லை. இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். சத்து நல்லா பிசுக்கு தன்மை வந்துட்டு ஒரு கம்பி பதம். இப்போ இதை எடுத்து கொட்டி அதில் கலரி விட்டுரும். இந்த டயத்தில் ஒரு ஸ்பூனு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கும். ரொம்ப போட்டு கலர வேண்டாம், லைட்டாக கலரி விட்டால் போதும். முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இதை அப்படியே வட்டு மாரி பிடிச்சிக்கணும். நல்லா வாசனையாக வருதுல்ல. நெய்யெல்லாம் ஊற்றிருக்கேன்னா நெய் ஊற்றினாலே வாசம் தான். இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான்.
இது இந்த சூட்டோட கொஞ்சம் அப்படியே பிடிச்சிடணும். இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு முந்திரி பருப்பு நிறையா இதில் போட்டிருக்கேன். இதில் அப்படி வச்சு பிடிச்சிட்டோம்னா அழகுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, என்னெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கை போடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிடிச்சிட்டு காமிக்கிறேன். லட்டெல்லாம் இப்போ பிடிச்சி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லா பஞ்சு மாரி பொச பொசன்னு நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.